ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இக்கோயில் கிபி 11ஆம் நூற்றாண்டு வீரராஜேந்திர சோழர், அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா கஜபிருஷ்டம் விமானம் சோழனால் கட்டப்பட்டது. காஞ்சி மகா பெரிவா ஒரு நாள் இருந்து இங்கே இந்த கோவிலில் இருந்து போயிருக்கா அப்படின்னு எங்கள் பெரியவா நல்லா சொல்லியிருக்கா. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிக் ஜேர்னி. இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிக் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய சேலரியும் ஹை. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் சோர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். 30 ஆண்டு காலமும் கஷ்டம் வறுமை முன்னாடி அனுபவிச்சேன். இப்போ இவராண்ட நின்ன பிறகு அந்த கஷ்டம் வறுமை எதுவுமே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா கொடுத்து வைக்கணும்னு. நமக்கு அதெல்லாம் என்னவோ தெரியாது. நான் அவர் அங்கேருந்து சொல்லுவார், இங்கேருந்து நான் செய்வேன். நிறைய பேருக்கு இந்த திருமண வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தைமை, இது 3 பிரச்சனைகளையும் இங்கே தீர்க்கக்கூடிய சக்தி அந்த இறைவனுக்கு இருக்குது. கண்கூடா நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு வரணும்னு ஒரு விதி இருந்தால் தான் சுவாமி கிட்டே வர முடியும். அது யாராக இருந்தாலும். இல்லைன்னா அந்த முன்னாடி கோபுரவாசப்படியூரில் இல்லை சுவாமி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் முறையாக இந்த கோயிலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான். ஸோ அந்த டைம் வரும்போதே எனக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடிஞ்சது. சொல்லுவாங்க இந்த வயசில் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இதெல்லாம் போகுமான்னு. நாங்கள் எங்கள் குடும்பமே வருவோம். எங்களுக்கு சாமி தான் ஃபஸ்ட்டு. ஆலயத்தின் நுழைவாயிலில் வலதுபுறம் இடத்தில் உள்ள வாசக்கால் கல்லில் 2 பக்கமும் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டில் கிபி 11ஆம் நூற்றாண்டு இந்த ஆலயம் ராஜராஜ சோழனுடைய பேரன் வீரராஜ சோழன் கட்டப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவராண்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். இவர் இத்தனை வருஷமா இருக்காருன்னா பிரதி கெங்கேஸ்வரனா இவராண்ட அதான் இவர் ஜபம் பண்ணதால இவராண்ட நிறைய சக்தி இருக்கு. ஆலயத்தின் பெயர் அருள்மிகு பிரதிலிங்கேஸ்வரர் ஆலயம். அம்பாள் பேர் திரிபுர சுந்தரி தாயார். இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் செய்யாற்று கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் கிபி 11ஆம் நூற்றாண்டு வீரராஜேந்திர சோழர், அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரனால் கட்டப்பட்டது. இக்கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால் காசிபுரம் முனிவர் இங்கே தவம் பண்ணி ஒரு உலக நலனுக்காக ஒரு வேள்வி நடத்துகிறாரு. அந்த வேள்வியை தடுப்பதற்காக மலையன் மாகரன் என்ற அசுரர்கள் 2 பேர் அதை தடுக்கிறாங்க. ஒரு ஈஸ்வரன் கோவில், அந்த கோவிலில் போய் சுவாமி முறையிடுறார் காசிப முனிவர். இதாமல் நான் ஒரு யாகம் பண்ணுறேன், தபம் பண்ணுறேன், இதை கலைக்கிறா இவா 2 பேர் அப்படின்னு சொல்லச்சு அவர் அங்கேருந்து பாலசுப்ரமணியர் அனுப்புகிறாரு. பாலசுப்ரமணியர் இங்கே அந்த மலையன் மாறன் 2 அசுரனையும் வதம் பண்ணுறார். மலையன் மாகரன் என்ற அசுரர்கள் செய்யாற்றில் முருகன் சூரசம்பாரம் பண்ணும்போது இந்த மலையன் என்ற அசுரனுடைய தலை விழுந்த இடம் மலையாங்குளம் ஆயிற்று. மாகரன் என்ற ஒரு அசுரனுடைய தலை விழுந்த இடம் மாகரன் என்ற கிராமமாய்ப்பும் இருக்கு. இந்த வேல் விழுந்த இடம் தான் இளைஞர் வேலூர். நம்ம கோவிலுக்கு அருகாமையில் பாலசுப்ரமணியர் கோவில். அங்கே சாமிநாத சித்தர் தான் அந்த கோவில் கட்டிருக்கா. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வேல் விழுந்த இடம் தான் அந்த கோவில் ஒரு விசேஷமே. வேலாயுதமூர்த்தி சன்னதின்னு அந்த கோவில் விசேஷம். இந்த கோயிலில் காசிப முனிவர் தவம் பண்ணும்பொழுது தவத்தை பூர்த்தி இந்த சூரசம்மாரம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கபால மோட்சம் அடைகின்றார். அவர் கபால மோட்சம் அடைந்து பூமிக்கடியில் போகும்போது இந்த சாமி சுயம்பு, பிரதிங்கேஸ்வரர் சுயம்பு, அவர் மேலே வருகின்றார். இந்த காசிப முனிவர் கபால மோட்சம் அடைந்ததற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் நம்ம சாமியின் தலையில் இன்றும் வெட்டுப்பட்டு இருக்கும். நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன். அதுவும் நான் எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா என் பெத்த
அப்பாவை விட இவரை தான் நான் வந்து அப்பாவா எடுத்திருக்கேன். என்னுடைய 10th படிக்கிற காலத்துலேருந்து இந்த கோவிலில் தான் வந்து நான் படித்து, அப்போ கார்த்திகை நான் வரத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்க. இந்த டெம்பிளில் வந்து குருக்களாக இருக்கிறவங்க. நான் வந்து இருந்து படித்து க்ளீன் பண்ணி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜேர்னி பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி பிக் ஜேர்னி. இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய பிக் கார்ப்பரேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். சமையர் வந்து ஆஸ்திரேலியன் பேங்க்கில். என்னுடைய சேலரியும் ஹை. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சோர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னால் வந்து இவர் எனக்கு பண்ணி கொடுத்த நல்லதுக்கு ஐ கேன் லிஸ்ட் அவுட். ஒரு 30 ஆண்டு காலமும் கஷ்டம் வறுமை முன்னாடி அனுபவிச்சேன். இப்போ இவராண்ட வந்து நின்ன பிறகு அந்த கஷ்டம் வறுமை எதுவுமே தெரியல. தெளிவான ஒரு குடும்பத்தை எடுத்து போகிறதுக்கு முடியுது. எதில் போனாலும் தெளிவு கிடைக்குது. ஆமாம், நம்பிக்கை தைரியமும் தெளிவாக இருக்குது. என்ன ஒரு தீய பழக்கத்துக்கு போகாமல் தீய வழியில் இல்லாமல் இவங்களான அனுகிரகத்தில் இருந்தால் நமக்கு நல்ல பலம் உண்டு. இந்த கோயில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றிலே தண்ணீர் வந்தால் மூலஸ்தானத்தில் உள்ள சாமியை சுற்றி ஜலம் சுற்றி, அதனால தான் கங்கை பிரதிகங்கீஸ்வரர் என்ற பேரே வந்து முழு காரணம். இதற்கு பக்கத்தில் உள்ள ஆற்றங்கள் பூரா அந்த காலத்தில் பூரா தண்ணி போய் தான் இருக்கும். இந்த தண்ணி போகும்போதெல்லாம் இங்கே மூலஸ்தானத்தில் சாமியினுடைய கருவறையில் தண்ணி சூழ்ந்து இருக்கும். அதனால தான் இந்த பேர் முக்கியம். பிரதிகங்கீஸ்வரர் கங்கை தலைமையில் வச்சதுனால தான் பிரதிகங்கீஸ்வரர் பேர் சாமிக்கு அமைஞ்சது. இந்த கோயில் வந்து தீவடி பூஜை, அது இல்லாமல் பிரதோஷங்கள், சிவராத்திரி, திருக்கல்யாண உற்சவங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு பண்ணி கொண்டு இருக்கின்றோம். எங்கள் முதலாளி வந்து மெட்ராஸில் இருக்கிற லெல்லின் சார்னு, அவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலெலாம் சீர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது போட்டார். நான் தான் கிட்ட இருந்து எல்லாமே செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா கொடுத்து வைக்கணும்னு. நமக்கு அதெல்லாம் என்னவோ தெரியாது. நான் வந்து அவர் அங்கேருந்து சொல்லுவார், இங்கேருந்து நான் செய்வேன். எல்லா வேலையுமே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த கோயிலில் வந்து இன்னொரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது, அதையும் பிரித்து செஞ்சோம். இந்த கோயிலையும் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணோம். நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அன்னிலேருந்து நீ வரைக்கும் பண்ணியிருந்தோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா கஜபிருஷ்டம் விமானம் சோழனால் கட்டப்பட்டது. இங்கே வந்து காஞ்சி மகாபெரிவா வந்து ஒரு நாள் இருந்து இங்கே இந்த கோவிலில் வந்து இருந்து போயிருக்கா அப்படின்னு எங்கள் பெரியவா நல்லா சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. முக்கியமாக இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு ஒரு விதி இருந்தால் தான் சுவாமி கிட்டே வர முடியும், அது யாராக இருந்தாலும். இல்லைன்னா அந்த முன்னாடி கோபுரவாசப்படியூரில் வந்துட்டு இல்லை சுவாமி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். அதுவும் எங்கள் திருப்பரங்குன்ற சமீத பிரதிகங்கேஸ்வரிய அவர் கூப்பிட்டா தான் நம்ம உள்ளவே வர முடியாது. நானாக இருந்தாலும் இல்லைன்னா எனக்கே தலைவலின்னு படுத்தப்போ என் பையன் தான் வரணும். அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான், அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் உள்ளவே வர முடியும். அவ்வளோ எளிமையான சுவாமி. எல்லாருமே வந்து பார்த்துட முடியாது. அவளுக்கு ஒரு குடும்பம் இருந்து சுவாமி கூப்பிட்டா தான் இங்கே வரவே முடியும். அது மட்டும் என் வாழ்க்கையில் நானே பார்த்துட்டேன். நான் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த ஊரில் இருக்கவங்க இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் முறையாக வந்து இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு 2 மாதம் முன்னாடி தான். ஸோ அந்த டைம் வரும்போதே எனக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடிஞ்சுது இந்த கோயிலில் கேட்குறேன். இந்த கோயில் செய்யாருக்கு இந்த கரையில் இருக்குது, இதுக்கு அந்த கரையில் எலினார் வெள்ளூர் இருக்கு இல்லையா, அந்த கோயில் நாங்கள் ரெகுலராக வரணும். ஸோ எந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது அப்போ நான் 2 மாதம் முன்னாடி வரும்போது தான் தெரிஞ்சது. அதாவது இங்கே ஆரம்பித்து ஒரு இதுதான், அது அங்கே ஒரு கோயில் உருவாகி அது சிறப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது கோயில் ஒன்றும் சென்னையில் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இன்னொரு ஸ்மால் டே ட்ரிப் பிளான் பண்ணாலே வந்து போகலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வரணும். 2012 இக்கோயில் திருப்பணி செய்யப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு 2024 செப்டம்பர் மாதத்தில் 2வது முறையாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இந்த திருமுழுக்கு விழாவை எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து கடவுள் என்னுடைய முன்னிலையில் நான் முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை கடவுளை ஏற்படுத்தி கொடுத்தால் அது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த 12 வருஷம் முடிஞ்சு இந்த 12 இன்னொரு கும்பாபிஷேகம் 2வது கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுவும் நாங்கள் தான் கெட்டு பண்ணோம். அவர் மூலியமாக தான் பண்ணேன். அவர் எல்லாமே பணம் வாங்குவார், வசூல் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் கேட்பார், கொடுப்பாங்க. ஆனால் நான் தான் இங்கே கிட்டேருந்து எல்லாமே பண்ணுவேன். ஆனால் சொல்லுவாங்க இந்த வயசில் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும், இதெல்லாம் போகுமான்னு. நாங்கள் எங்கள் குடும்பமே வருவோம். எங்களுக்கு வந்து சாமி தான் ஃபஸ்ட்டு. சொன்னால் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் அவருக்கு செய்தால் தான் விடுவார், இல்லை விட மாட்டார். அதான் என்ன பண்ணுவோம், முதல்ல சொல்கிற வேலையை செஞ்சு எல்லாமே எல்லா விசேஷமும் இங்கே நல்லா நடந்துருக்கு கோவிலில். சிவராத்திரி, அன்னாபிஷேகம், பங்குனி உத்திரம், இளைஞர் முருகர் இங்கே வராரு 8ஆம் நாள் உற்சவத்தில், பிரம்மோற்சவத்தில் இங்கே 8ஆம் நாள் சூரசம்மாரத்துக்கு வராரு. மற்றபடி கோவிலில் எல்லா விசேஷமும் நல்லா நடக்குது. எல்லாம் ஊர் சேமமாக இருக்குது. எல்லாம் சௌகரியமாக இருக்கணும். எல்லாம் சுவாமியுடைய ஆசீர்வாதம் தான். இந்த ஆலயத்தின் நுழைவாயில் வலதுபுறம் இடத்தில் உள்ள வாசக்கால் கல்லில்
2 பக்கமும் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டில் கிபி 11ஆம் நூற்றாண்டு இந்த ஆலயம் ராஜராஜ சோழனுடைய பேரன் வீரராஜ சோழன் கட்டப்பட்டது என்றும் இவ்வாலயத்திலே இந்த கல்வெட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இக்கல்வெட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியிலிருந்து வந்து அவர்கள் எடுத்து தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்துகளில் குழந்தைங்களா கூட, பேரன் பேத்திங்களா கூட, மக்கள் மனசாலாக கூட, இவங்கக்கிட்ட நம்ம அணுகிறோம் வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வாழணுன்றதுக்கு தெரியாத வாழறோம். இவங்களாண்ட வந்து உணர்ந்த பிறகு நம்ம தெளிவாக இப்படியெல்லாம் இருக்கலான்ற ஒரு நடைமுறையை அவங்க நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்குறாங்க. அந்த வழியில் போனோம்னா நல்லா இருக்குது. இந்த மண்ணில் பிறந்த அனைத்து பேருமே இந்த இடத்துல கிராமத்தில் பல இடத்துங்கள்லேருந்து வந்து போகிறவங்க அனைத்து பேருமே இங்கே வந்து போனால் அவங்களுடைய எல்லாமே மாறுது. தன்மை, நல்ல குணம், பொக்கிஷங்க பார்க்குறதுக்கு, குடும்பங்க வளர்ச்சிக்கு மறுபடியும் அவங்களும் 3 ஆண்டு 2 ஆண்டு 1 ஆண்டு பொறுத்து கேட்குற காலத்தில் அவங்க எல்லாருமே தெளிவு கொடுக்குறாங்க. நான் ஐயாட பக்கம் வந்தேன், ஐயா வந்து நின்று பார்த்தேன், குறைய கேட்ட பிறகு அம்மாவை பார்த்தேன், வணங்கினேன். இப்போ நான் அவங்களுக்கு பணியோட ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறேன், அதுக்கு தான் வரோம். இவராண்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது தாங்க நடக்கும். இவர் வந்து இத்தனை வருஷமாக இருக்காருன்னா பிரதி கெங்கேஸ்வரனா இவரான வந்து அதான் இவர் வந்து ஜபம் பண்ணதால் இவரோட நிறைய சக்தி இருக்குது. எவ்வளோ சாமிங்களாம் வந்து போனாங்க. அவங்களாம் வந்து கூட நல்ல இந்த கோயிலுக்காக நிறைய பணம்லாம் கொடுத்து அவங்க தான் இந்த கும்பாபிஷேகம் நடத்தி வச்சாங்க. ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார், ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு. குருஜின்னு ஒருத்தர் இருந்தார், குருஜின்னு இதில் தாம்பரத்தில் இருக்கார். அந்த குருஜியும் வந்து எங்களுக்கு ஃபுல்லு எங்கெல்லாம் பணமே என்ன கேட்டாலும் சரி இந்த கோயிலுக்காக அவங்க லட்சக்கணக்கில் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் எது நல்ல கட்டதாக இருந்தாலும் சரி அவங்க வந்து தான் பண்ணுவாங்க. நாங்கள் வருவோம், எல்லாமே இங்கே இந்த ஊர்லேயும் எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. இந்த ஆலயத்தில் எனக்கு தெரிந்து 2 பேர், ஒரு உடல்நலம் விற்று 6 மாதம் படுத்தது ஒரு பெண்மணி. இந்த கோயிலை நான் சுத்தம் செய்து நானே சும்மா இலவசமாக செய்து வேண்டிக் கொண்டு தினமும் வந்து செய்து விட்டு போவார். 6 மாதத்துக்கு பிறகு இப்போது நன்றாக நடந்து நன்றாக உடல் தேறி இந்த சிவனால் தான் நான் நன்றாக இருக்கிறேன் என்று அடிக்கடி இங்கே சொல்லி கொண்டிருப்பார்கள். இன்னொரு அம்மா கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு. அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வாமா. நான் அவங்க ரெகுலராக வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருஷத்துக்கு முன்னே 2 வருஷம் ஆகிட்டுருக்கோம். அந்த அம்மாவுக்கு ஒரு தாய்மை அடைஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் சொல்லாத நிறைய பேர் இருக்காங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க காவாந்தல்ல ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் ஒரு 20 பேர் டெய்லியே அதாவது கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில், அதாவது வெளிப்புறகாரத்தில் டெய்லி சுற்றிட்டு போகிறாங்க. கதுவே புட்டிருந்தால் கூட இங்கே வரதில்லை. அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் இது. இந்த சிவன் வந்து இப்போ சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த திருமண வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தைமை, இது 3 பிரச்சனைகளையும் இங்கே தீர்க்கக்கூடிய சக்தி அந்த இறைவனுக்கு இருக்குது. கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இதை வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றோ அல்லது மாத சிவராத்திரி அன்றைய வந்து சிவனை தரிசனம் பண்ணி கோயிலே நடை சாத்தியிருந்தால் கூட இது உட்பிரகாரத்தை ஒரு 11 சுற்றுகளோ இல்லை 108 சுற்றுகளோ சுற்றி வந்து இறைவனை வணங்கினால் அவருடைய எண்ணம் பூர்த்தியாகும். கல்யாணத்துக்காக இங்கே நம்ம ஊருக்காரே ஒருத்தர் வந்து வேண்டிட்டு அது நல்லபடியாக ஆகி அவளே அம்பாளுக்கு வெள்ளியில் பாதம் வாங்கி கொடுத்துருக்கா. நம்ம கோவிலில் வந்து கல்யாணத்துக்கு வந்து சிறப்பாக வந்து சுவாமி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டா அதி சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது. அது நிறைய பேர் இந்த அம்பாளுக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுத்துருக்கா. எல்லாமே அவாவா பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண தடையை வந்து சுவாமி கிட்ட வந்து வேண்டிட்டா கண்டிப்பாக அதி சீக்கிரமாக சுவாமியை வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாரு. அது வந்து இப்போ கண்குளராக இப்போ ஒரு 10 வருஷத்துலேயே ஒரு 7-8 கல்யாணம் நிறைய கல்யாணமே ஆகிருக்குது வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு. என் லைஃப் ஜேர்னியில் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் பிலீவ் இம் பிளைண்ட்லி, யூ ஜஸ்ட் கோ மூவ் ஃபார்வர்ட். இதை தான் சொல்ல முடியும். இந்த சிவனுக்கு வந்து சக்தின்றது இட்ஸ் அபண்டன்ட், தெர் இஸ் நோ வேர்ட், இட்ஸ் எ மிராக்கிள் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி மெட்ராஸு வில்லியம்பாத்திலேருந்து வராங்க, இன்றைக்கி மெட்ராஸ் சென்னையிலேருந்து பல கிராமத்துங்கள்லேருந்து அது தெரியாத போய்ங்கிறவங்க போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ கிராமத்துக்குள்ள இருந்து வந்து ஐயாவை பார்க்குறாங்க, தெளிவு கிடைக்குது, மக்களுக்கும் இருக்க வளர்ச்சி கிடைக்கிது. இந்த ஊரினுடைய வளர்ச்சி அளவு கடந்த தெளிவில் கொடுக்குறாங்க. எல்லா இடமும் நம்பி வர மக்களுக்கு நல்லா இருக்குது, கேட்க சொல்ல அவங்க தெளிவாக இருக்கிறேன்றாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இவரோட எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமே. எல்லாரும் நம்புகிறோம். அவருடைய அனுகிரகம் எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும். கிராம மக்களுக்கு, இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்.
அதுதான் என்னுடைய இது. ஒரு கோயில் எதுனா ஒரு விசேஷம்னா இப்படியே பார்க்க முடியாது, இங்கெல்லாம் நிறைய ஜனம் இருக்கும். அது மாதிரி இந்த கோயிலோட இது வந்து எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும். ஆனால் எங்கள் ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கினாங்க. இப்போது அப்போல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் யாரும் வந்தது கிடையாது, கோயிலாண்ட வரமாட்டாங்க. இப்போலாம் வந்து இந்த 24 வருஷமாக ஜனம் வந்துக்குன்னு எல்லா இதுவும் நடக்குதுங்க, நல்லபடியாக இருக்குது. நாங்களும் நல்லா இருக்கிறோம், ஊரும் நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க நல்லதை தான் பார்த்துட்டு போகிறாங்க. எங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த காம்பவுண்ட் சுவரே வெளிநாட்டில் தான் வந்து கட்டி கொடுத்தாரு. அவர்லாம் அவ்வளோ இது, அவங்களாம் வந்து ஒரு இது கூட எதிர்பார்க்கல. அவங்களாம் வந்து பண்ணி இந்த இடத்துல நல்லது தாங்க நடக்கும். அதால் பிரதி கங்கேஸ்வரர் இருக்க வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் வராது. இந்த கோயிலின் வடக்கு பக்கம் அந்த கிட்டத்தட்ட அந்த ஆதவ பக்கம் என்ற கிராமம், அது கடம்பநாதர் கோயிலால் தாண்டியும் அங்கிருந்து ஒரு செய்யார் என்ற ஒரு ஆறு உற்பத்தியாகி திரும்பக்குடல் வழி வரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றில் அந்த காலத்தில் 24 மணி நேரமும் 24 மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், காசிக்கு சென்று பிதிர்காரியங்கள் செய்வதற்கு ஈடான இங்கு செய்தால் அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காசியில் பண்ண புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காலத்திலே இந்த கரையோரங்களில் அந்த கடம்பநாதர் கோயிலிருந்து திரும்பக்குடல் வழியில் இருக்கிற சிவ ஆலயங்கள் பூராகவும் இந்த ஆற்றங்கரையில் அந்த பூர்வ பெரிய பிதிர்காரியங்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தண்ணீர் ஓடாதனால் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த செய்யாற்றினுடைய பெருமை, பிதிர்காரியங்கள் செய்வதற்கு மிக உகந்த இடம். காசிக்கு போக வேண்டாம், காசியில் செய்த என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த ஆற்றில் கிடைக்கும். அப்பொழுது இந்த ஆற்றில் செய்துவிட்டு சிவனை தரிசனம் பண்ணது நிறைய பேர் இருக்கிறாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தண்ணியில் வந்து வருஷத்துக்கு 2 வருஷம் தான் தண்ணி வருது. இந்த ஆற்றினுடைய பெருமை இதுதான். இது வந்து இந்த ஆறு திரும்பக்குடல் ஊரில் முடியுது. ஆதப்பாதிலிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வரலாம் இந்த ஆறுனுடைய நீரோட்டம் இருக்குது. அதனால தான் ஆற்றுல தண்ணி வரும்போது அந்த காலத்தில் சாமியை பார்க்க முடியாது, சாமி சுற்றி தண்ணி தூழ்ந்துடும். அதனால தான் கங்கையீஸ்வரன் பேர் காரணமே இந்த தண்ணி வந்து உள்ளே ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மாதிரி தண்ணி அங்கே வரதில்லை, அது தரைமுட்டை போயின்னு இருக்கும். அதே மாதிரி சிவராத்திரிக்கு 4 கால பூஜைங்க, 4 கால பூஜைக்கு உபயதாரர் இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இரவு 6 மணிக்கு ஆரம்பித்தா வெளிகாலம் 4:30 மணி வரை 4 உபயதாரர் இருக்காங்க. சிவராத்திரி திருக்கல்யாண உற்சவம், சாமி அலங்காரம் பண்ணி திருக்கல்யாண உற்சவம் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். பங்குனி உத்திரம் அன்றைக்கி நடத்துவோம். அதில் ஒரு 200-500 பேருக்கு அன்னதானம் சாப்பாடு போடுவோம். கல்யாண உற்சவம் சாமி கேடையை சுற்றி வரும். அதுக்கு ஒரு 3-4 பேர் உபயதாரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் வந்து நானும் இன்னொரு நண்பர் சக்திவேல் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து அதை ஒரு 25 நிமிஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அன்னாபிஷேகம் பண்ணி அன்றைக்கும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு அதாவது சாப்பாடுனா பிரசாதம் மாதிரிலாம் இல்லை, உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம். அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இப்போ கூட இந்த இதோட பண்ணோம். நாங்கள் இது தொடர்ந்து நடந்துருக்கு சார் பூஜை. சரிங்க.